Hi students, இந்த வீடியோவில் நம்ம CBSE கிளாஸ் 9 சயின்ஸில் சாப்டர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியான்றது செல் உள்ளே இருக்கிற ஒரு செல் ஆர்கனல், ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா செல்லோடைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை எது வந்து சப்ளை பண்ணுது அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் சப்ளை பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவுடைய ஸ்ட்ரக்சர். இதில் அவுட்டர் மெம்பரேன் இருக்குது, இன்னர் மெம்பரேன் இருக்குது, கிறிஸ்டே இருக்குது, டிஎன்ஏ இருக்குது, ரிபோசோம்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து பவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா செல்லுக்கு தேவையான செல்லோடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான எனர்ஜியை சப்ளை பண்ணுது. அவுட்டர் மெம்பரேன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் போரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இன்னர் மெம்பரேனில் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உள்ளே நடக்கும். ஸோ அதோடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ அதிகமான சர்ஃபேஸ் ஏரியா இருந்ததுன்னா அதிகமான கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ தட் நிறைய எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதான் கொடுத்துருக்காங்க. இன்னர் மெம்பரேனில் ஃபோல்டட் இன்டு எ ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். இதுக்கு பேர் வந்து கிறிஸ்டே, ஏதோ இருக்குது பாருங்கள், இதுதான். which increase the surface area for chemical reactions. ஸோ அதனால் வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து இது ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஸோ மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுது, குளுக்கோஸையும் மற்ற ப்ராடக்ட்ஸையும் என்ன பண்ணுதுன்னா ப்ரோக் பண்ணி, அதாவது உடச்சி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. இதுக்கு பேர் வந்து செல்லுலார் ரெசிபிரேஷன். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ மைட்டோகாண்ட்ரியா உள்ள குளுக்கோஸ் அண்ட் அதர் மாலிகூல்ஸ் வந்து பிரேக் ஆகி எனர்ஜியாக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எனர்ஜி வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. அதுக்கு பேர் வந்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இதுதான் வந்து எனர்ஜி. நம்ம எப்படி ஃபுட்டு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி செல்லுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த மைட்டோகாண்ட்ரியா. அது வந்து என்ன இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ஓகேங்களா. இதுதான் வந்து எனர்ஜி கரன்சி இஸ் யூஸ்டு ஃபார் மோஸ்ட் ஆஃப் த செல்லுலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ 90% ஆஃப் த செல்லுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிபி தான் நமக்கு தருது, ஓகேங்களா, செல்லுக்கு தருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிட்ஸ். ஸோ பிளாஸ்டிட்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் சிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் செல்ஸில் இருக்குது, ஓகேங்களா, அனிமல் செல்ஸ்லையும் இருக்குது. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிட்ஸ் பற்றி பார்க்கலாம். யூ ஹாவ் லேர்ன்ட் தட் ஸோ மைட்டோகாண்ட்ரியா வந்து எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது ஃப்ரம் ஃபுட். அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை வந்து சரௌண்டிங்ஸ்லேருந்து எடுத்துக்குது. பட் பிளான்ட் வந்து எப்படி எடுத்துக்குது? ஸோ நமக்கு தெரியும் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலயமா பிளான்ட்டுக்கு தேவையான எனர்ஜியை அதுவாக ப்ரொடியூஸ் பண்ணுது பை யூஸிங் சன்லைட், ஓகேங்களா. சன்லைட்டை யூஸ் பண்ணி அதே மாதிரி பிளான்ட்டில் இருக்கிற குளோரோஃபில் அப்படின்ற ஒரு க்ரீன் கலர் பிக்மெண்ட்டை வச்சு பிளான்ட் என்ன பண்ணுது, பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணி தான் ஏடிபியாக வந்து மைட்டோகாண்ட்ரியா கன்வெர்ட் பண்ணுது, ஓகேங்களா. ஓகே, இப்போது அனிமல்ஸ் வந்து ஃபுட்டை வந்து சரௌண்டிங்ஸ்லேருந்து எடுத்துக்குது, பிளான்ட் வந்து ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதில் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிட்ஸ் அப்படின்ற ஒரு சம் ஸ்பெஷல் ஆர்கனல்ஸ் இருக்குது. அதுதான் என்ன பண்ணுதுன்னா ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது, ஓகேங்களா. ஸோ பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிஸ்ட் இருக்குது. ஸோ என்னென்ன பிளாஸ்டிஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து குளோரோபிளாஸ்ட், இன்னொன்று வந்து குரோமோபிளாஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் லியூகோபிளாஸ்ட். ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிட்ஸ். ஸோ இந்த பிளாஸ்டிட்ஸ் என்ன பண்ணுது, இந்த மூணு இதையும் படிக்கணும். குளோரோபிளாஸ்டிட்ஸ்னால் என்ன, குரோமோபிளாஸ்டிட்ஸ்னால் என்ன, லியூகோபிளாஸ்டிட்ஸ்னால் என்ன. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குளோரோபிளாஸ்ட், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ பிளான்ட் ப்ரிப்பேர் தேர் ஃபுட் பை ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். In the presence of sunlight a green pigment called chlorophyll. ஸோ பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற குளோரோஃபில் அப்படின்ற
க்ரீன் பிக்மெண்ட்டை வச்சு ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குளோரோபிளாஸ்டோடைய ஸ்ட்ரக்சர். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோமா அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ குளோரோபிளாஸ்டோடைய ஒரு பார்ட் தான் வந்து குளோரோஃபில். இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டிட். ஸோ குளோரோபிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல், 2 மெம்பரேன் இருக்கும். ஒன்று வந்து அவுட்டர் மெம்பரேன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னர் மெம்பரேன். அவுட்டர் மெம்பரேன்றது ஸ்கின்னு, இன்னர் மெம்பரேன்றது உள்ளே இருக்கிற பார்ட்ஸ், இந்த ஸ்ட்ரோமா, ரிபோசோம்ஸ், டிஎன்ஏ இதெல்லாம். ஸோ இதில் இன்சைட் த குளோரோபிளாஸ்ட் செமி ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரோமா. ஓகேங்களா, ஃப்ளூயிடாகவும் இல்லாமல் சாலிடாகவும் இல்லாமல் செமி ஃப்ளூயிடாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரோமாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிஸ்க் ஷேப்டு பார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்க் ஷேப்டு மெம்பரேன் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து குளோரோஃபில் இருக்கும். குளோரோஃபில் என்ன பண்ணுது, லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுது. எங்கேருந்து, சன்லைட்லேருந்து லைட்டை அப்சார்ப் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ த சுகர்ஸ் synthesized in the presence in this process are stored in stroma. ஸோ இதில் சிந்தசைஸ் ஆகிற சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோமாவில் ஸ்டோர் ஆகுது அலாங் வித் ஸ்டார்ச். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட்ஸ் இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓன் டிஎன்ஏவும் ரிபோசோம்ஸும் இருக்கும். ஸோ மற்ற பார்ட்ஸில் இருக்காது. இப்போ இங்கே மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஎன்ஏ, ரிபோசோம்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓன் ரிபோசோம்ஸ், டிஎன்ஏ இருக்குது. ஸோ இது வந்து செல்லோடைய மற்ற ஆர்கனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. both have their own DNA and ribosomes, so they can make some of their own proteins. ஸோ அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை அதுவாக என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம் பாக்டீரியாஸில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ மேபி வந்து இந்த பாக்டீரியாஸ்லேருந்து சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாவுடைய எவல்யூஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிட்ஸாக இருக்கலாம் அப்படின்றத சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆர் தேர் எனி அதர் பிளாஸ்டிட்ஸ்? ஸோ பிளாஸ்டிட்ஸில் இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, ஸோ நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், பிளாஸ்டிட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குளோரோபிளாஸ்ட், இன்னொன்று குரோமோபிளாஸ்ட், இன்னொன்று லியூகோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்னா குளோரோஃபில் இருக்கும், அது வந்து லைட்டு சன்லைட்லேருந்து அதில் இருக்கிற குளோரோஃபில் என்ன பண்ணுது, ஃபுட்டை வந்து சிந்தசைஸ் பண்ணுது. குரோமோபிளாஸ்ட் பற்றி பார்க்கலாம் அடுத்தது. ஸோ குரோமோபிளாஸ்ட், ஸோ இங்கே பாருங்கள், இன் ஃப்ளவர், பெட்டல்ஸ், ஃப்ரூட்ஸ், பிளாஸ்டிட்ஸ் கண்டைன்ஸ் பிக்மெண்ட் அதர் தென் குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில்ன்றது க்ரீன் கலரில் இருக்கும், பட் சம் அதர் பிளாஸ்டிட்ஸ் இருக்குது. இந்த பிளாஸ்டிட்ஸ்க்கு பேர் வந்து குரோமோபிளாஸ்ட். ஸோ க்ரீக்கில் குரோமோ அப்படின்னா கலர், குரோமா அப்படின்னா கலர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோவாக இருக்கலாம், இல்லை ஆரஞ்சாக இருக்கலாம், ரெட்டாக இருக்கலாம். இது பிளான்ட்டில் எந்த செல்ஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளவர், பெட்டல்ஸ்லேயும் ஃப்ரூட்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த குரோமோபிளாஸ்ட் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸோடைய பிரைட் கலர்ஸ்க்கு காரணம், இன் சச் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த பிரைட் கலர்ஸ் வந்து என்ன பண்ணுது, பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து பாலினேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ பாலினேஷன் ப்ராசஸ்னால் என்னது, இந்த நம்ம அதாவது மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ ஃப்ளவர் வந்து இதுவாக மாறுது, ஃப்ரூட்டாக மாறுது. ஸோ அதுக்கு இந்த பாலினேஷன் நடக்கணும். ஸோ அது நடக்கணும் அப்படின்னா அது எக்ஸ்டர்னலாக இருக்கிற இந்த வண்டு, பூச்சிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த கலர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃப்ரூட் ஈட்டிங் அனிமல்ஸ் தட் ஹெல்ப்ஸ் இன் சீடு டிஸ்பர்சல். ஸோ இதோட கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட் டிஸ்பர்சலுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சம் பிளாஸ்டிட்ஸ் லேக் பிக்மெண்ட்ஸ் அண்ட் ஆர் தஸ் கலர்லெஸ். ஸோ சம் பிளாஸ்டிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். அந்த பிளாஸ்டிட்ஸ்க்கு பேர் வந்து லியூகோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட்ன்றது க்ரீன் கலர். அது எதுக்குன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு, ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது பிளான்ட்டுக்கு தேவையான ஓன் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. குரோமோபிளாஸ்ட்ன்றது அதர் கலர்ஸ், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் அண்டு ஃப்ளவர்ஸோடைய கலருக்கு காரணம். மூணாவது லியூகோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட்னால் கலர்லெஸ். லியூகோன்றது க்ரீக்கில் வந்து ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லியூகோபிளாஸ்ட் என்ன பண்ணுது, ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுது. என்னவா ஸ்டோர் பண்ணுதுன்னா ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணுது.
ஓகேங்களா, ஸ்டார்ச், ஆயில்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸோ டைப் ஆஃப் ஃபுட்டை எப்படி ஸ்டோர் பண்ணுது அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். சம் லியூகோபிளாஸ்ட் இன் பொட்டேட்டோ டேரோ செல்ஸ் ஸ்டோர் ஸ்டார்ச். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பொட்டேட்டோவில் இருக்கிற செல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணுறது. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து ஆயிலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ப்ரோட்டீன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கெலாம் லியூகோபிளாஸ்ட் இருக்குது. லியூகோபிளாஸ்ட்ன்றது ஜஸ்ட்டு மெயின்லி ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் இன்சைட் த செல், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ மூணாவது பார்ட் வந்து பார்த்திங்கன்னா வேக்குவோல். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் சப்போர்ட்டுக்கு யூஸ் ஆகுது. ஸோ பிளாஸ்டிட்ஸ்ட், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லியூகோபிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பிளாஸ்டிட்ஸ் அதாவது குளோரோபிளாஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் பிளான்ட் ப்ரொடியூஸ் ஃபுட் அண்ட் டெம்பரவர்லி ஸ்டோர் இட். ஸோ குளோரோபிளாஸ்ட் வந்து பிளான்ட் வந்து ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணி டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணுது. அதர் பிளாஸ்டிஸ் லியூகோபிளாஸ்ட் என்ன பண்ணுது, ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ குளோரோபிளாஸ்ட்ன்றது ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. குரோமோபிளாஸ்ட்ன்றது அதர் கலர்ஸ், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரோடைய கலர், ஃப்ரூட்டோட கலர். இட் அட்ராக்ட்ஸ் பொலினேட்டர்ஸ் அண்ட் சம் அதர் அனிமல்ஸ். லியூகோபிளாஸ்ட்ன்றது ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்ஸு. பட் மற்ற மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லைங்களா, வாட்டர், மினரல், வேஸ்ட் மெட்டீரியல், இதெல்லாம் செல்லில் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லில் ஒரு வேக்குவோல் இருக்கும். ஓகேங்களா, ஒரு மெச்சூர் பிளான்ட் செல்லில் லார்ஜ் சென்டர் வேக்குவோல் இருக்கும், சரௌண்டட் பை சிங்கிள் செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன். ஸோ ஒரு பெரிய வேக்குவோல். ஸோ அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு லார்ஜ் வேக்குவோல், இதுதான் வந்து வேக்குவோல்ஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன். ஸோ அப்படின்னா என்ன, சம் மெட்டீரியலை உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணணும், வெளியில் வரதுக்கு அலோவ் பண்ணணும், சம் மெட்டீரியலை பிளாக் பண்ணணும். அதான் செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன்றது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாட்டரி ஃப்ளூயிட் இருக்கும். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா செல் சாப். ஓகேங்களா, செல் சாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாக்குவோல் என்ன பண்ணுன்னா வாட்டர், மினரல்ஸ், சுகர்ஸ், வேஸ்ட் மெட்டீரியலை உள்ளே வந்து என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. எதுக்கு, வாட்டர், ஸோ வாட்டர், மினரல்ஸ் அண்ட் சுகர்ஸ் அண்ட் வேஸ்ட் மெட்டீரியல். பை ஸ்டோரிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் த வேக்குவோல் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ப்ரெஷர் இன்சைட் த செல். ஸோ இது என்ன பண்ணுது, வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதால செல்லோடைய ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பை ஸ்டோரிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மெயின்டைன் ப்ரெஷர் இன்சைட் த செல் விச் கீப்ஸ் த பிளான்ட் செல்ஸ் firm when a plant does not get enough water. ஸோ பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான வாட்டர் கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும், வேக்குவோல் உள்ளே இருக்கிற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ த செல் பிகம்ஸ் லெஸ் firm. ஸோ செல்லோடைய ஃபர்ம்னஸ் குறையுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் கெட்ஸ் wilted. ஸோ த அனிமல் செல்ஸ் வேக்குவோல்ஸ் சம்டைம்ஸ் ப்ரெசன்ட். ஸோ ஒரு சில அனிமல் செல்ஸில் வேக்குவோல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ although they are not as large as plant vacuoles, பட் பிளான்ட்டில் இருக்கிற மாதிரி பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அனிமல் செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸை டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேக்குவோல்ஸ் வந்து யூஸ் ஆகுது அனிமல் செல்ஸில். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ இன் 2010 சயின்டிஸ்ட் ஜே கிரைக் வென்டர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சிந்தட்டிக் பயாலஜியில் ஒரு இம்பார்ட்டண்ட் இதை கண்டுபிடிக்கிறார். என்ன அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டடிட் த கம்ப்ளீட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆஃப் மைக்ரோபிளாஸ்மா மைசாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவை எடுத்துக்கிறாரு. அந்த பாக்டீரியாவுக்கு பேர் வந்து மைக்கோபிளாஸ்மா மைசாய்ட்ஸ் அப்படின்ற பாக்டீரியாவை எடுத்து அதில் இருக்கிற டிஎன்ஏ சீக்வன்ஸை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இதோட எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் த டிஎன்ஏவை சிந்தசைஸ் பண்ணுறாரு, கெமிக்கலாக வந்து என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இதே மாதிரி இருக்கிற ஒரு பாக்டீரியாவை எடுத்து அதில் இருக்கிற டிஎன்ஏவை ரிமூவ் பண்ணிவிட்டு
மீதி இருக்கிற செல்லோடைய பார்ட்ஸ் அப்படியே வைக்கிறாரு. என்னென்னது? சைட்டோபிளாசம். ஸோ ஒரு செல்லிருந்து டிஎன்ஏவை மட்டும் என்ன பண்ணிடுறாரு? ரிமூவ் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? அதை ஸ்டடி பண்ணுறாரு. இதே மாதிரி ஒரு டிஎன்ஏவை சிந்தசைஸ் பண்ணுறாரு. வேறு ஒரு செல் எடுக்கிறாரு. அதிலேருந்து டிஎன்ஏவை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு? சிந்தட்டிக் டிஎன்ஏவை இது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ they inserted the synthetic DNA into the cell. After this the cell started to grow and divide. ஸோ இந்த செல் என்ன பண்ணுதுன்னா அந்த சிந்தட்டிக் டிஎன்ஏ உடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எதை குறிக்குதுன்னா டிஎன்ஏ கண்ட்ரோல் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த செல். ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? டிஎன்ஏ செல்லுடைய ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டிஎன்ஏ அப்படின்றத நாம் கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேங்களா? சயின்டிஸ்ட் பேர் வந்து ஜே கிரைக் வென்டர். ஓகேங்களா? However, scientists did not create a completely new cell. புதுசாக ஒரு செல்லை உருவாக்கலை, டிஎன்ஏவை மட்டும் சிந்தட்டிக் பண்ணி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு நார்மல் செல்ஸ் க்ரோ அண்ட் டிவைட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.